ஐயோ வந்துட்டாரே. என்னங்க என்னங்க சங்கீதா, சங்கீதா என்னமாச்சு? என்னன்னு தெரியலங்க, திடீர்னு நெஞ்சு வலிக்குது, என்னால மூச்சு விட முடியல. ஏய் என்னமா சொல்ற? உனக்கு ஒண்ணும் ஆகாது, வா நம்ம ஹாஸ்பிடல் போலாம். என்னால நடக்க முடியல, ஒரே மயக்கமா வருது. சங்கீதா இரு, வண்டி ஏதாவது வருதான்னு பாக்குறேன். வேண்டாம், நீங்க போயிட்டு வரதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன். நான் சாகும் போது நீங்க பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி எல்லாம் சொல்லாத சங்கீதா, வாழ்ந்தா 2 பேரும் ஒன்னா வாழ்வோம், இல்ல செத்தா 2 பேரும் ஒன்னாவே செத்துருவோம். என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? ஆமா சங்கீதா. என்னமா சங்கீதா, கண்ணை திறந்து பாரு சங்கீதா. சங்கீதா கண்ணை திறந்து பாரு சங்கீதா, கண்ணை திறந்து பாரு சங்கீதா. சங்கீதா மடி, சங்கீதா சங்கீதா, ஏய் சங்கீதா நில்லுமா. சங்கீதா சொன்னா கேளு, நில்லுமா. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுடணும், காதலி தானே, மன்னிச்சிருவா. என்னடி அவளை இன்னும் காணோம்? என்னடி வாயில ரத்தம்? எல்லாம் உங்க ஐடியாவால வந்த வேணாடி. வாயை ஊதி மூச்சு குடுக்கறேன்னு என் உதட எப்படி கடிச்சு வச்சுட்டாருன்னு பாரு. கடிக்கிறாருன்னு தெரிஞ்சதுல தள்ளி விட்டுட்டு ஓடி வர வேண்டியதானே. நல்லா கடிக்கிறாருன்னு சொல்லி வாயை காட்டிக்கிட்டே இருந்தியா? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், என்னால முடியல. எப்படியோ சமாளிச்சு தள்ளி விட்டு ஓடி வந்துட்டேன். சரி சரி வா, வாயை கழுவிட்டு துணியால கட்டுற, இல்லன்னா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். வாடி. வாயை கழுவு. என்னடி வாயில இருந்து ரத்தம் வருது? என்னாச்சு சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, முட்டாய் கடிக்கிறேன்னு உதட்ட கடிச்சுக்கிட்டேன். ஏய் வாயில இருந்து கையெடு. ஈர துணியை கட்டுறேன், ரத்தம் நின்றும். பார்த்தா நீ கடிச்ச மாதிரி இல்ல, யாரோ கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லுடி. விஷம் மண்டைக்கு செத்து போயிடுவேன். ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடணும். உண்மையை சொல்லுடி. நான் தான் கடிச்சேன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப யார் கடிச்சான்னு கேட்டுட்டே இருக்கா? ராதா, யார் கடிச்சு வச்சது? உண்மையை சொல்லுங்கடி. அடுத்தவங்க பல்லுப்பட்ட விஷம்டி. ராதா நீங்க வீட்டுக்கு போங்க, எங்க அம்மா இப்படிதான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம். ஆமா, நீ ஏன் இப்ப அவளை வீட்டுக்கு போக சொல்ற? ராதா உண்மையை சொல்லுடி, யார் கடிச்சு வச்சது? அந்த வடக்கார அன்பு செல்வன் தாமா வாயை கடிச்சு வச்சது.
கடவுளே. ஏய் அவன் எதுக்குடி உன் உதட்ட கடிச்சான்? உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? சொல்லு சொல்லுடி. மா, சட்டம் போட்டு ஊரை கூட்டி என்ன கேவலப்படுத்திட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடக்கல. இதை இப்படியே விட்டுரு. இதை எப்படி விட முடியும்? வா உங்க அம்மாட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வரலாம். வேணாம், உங்க வீட்டுக்குள்ள போக வேணாம். வாடி. மோ, மோ, விடு. ஓன்றல்ல. மோ, போக வேணாம். விடு. மோ, மோ. அம்மா சொன்னா கேளுமா. விடுமா. எல்லாரும் போக்குறாங்க. ஏன் இப்படி அசிங்கப்படுத்துற? உதட்ட கடிச்சு இப்படி ரத்தம் வர வச்சிருக்கான். அது உனக்கு அசிங்கமா இல்ல? உன்னை கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறது அசிங்கமா? செருப்பு பிஞ்சிரும். வாடி. வடிவே நில்லு. எதுக்கு உன் பொண்ணை தர தரன்னு நிறுத்திட்டு போற? அந்த வடக்கார பையன் என் பொண்ணு உதட்ட பிடிச்சு கடிச்சு வச்சிருக்கான். அதான் அவனை பெத்தவட்ட போய் சண்டை போட போறேன். காலகாலத்துல அந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா இந்த தவற செய்வானா? அவனை பெத்த வீட்டை போய் சண்டை போடு போ. அம்மா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் என்ன கூட்டிட்டு போய் வடகாரன் தான் என் உதட்ட கடிச்சான்னு சொல்லிடு. எல்லாருக்கும் தெரியட்டும். வாய மூடு. விளக்கமாறு பிஞ்சு போயிடும். உன்னை இப்படி பண்ண மாதிரி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் இப்படி பண்ணுவான். அவனை சும்மா விட சொல்றியா? ஊருக்குள்ள எல்லார்ட்டையும் சொல்லி அவனை அசிங்கப்படுத்துவேன். வா பேசாம உன்னை பொண்ணே போட்டுருவேன். ஆடி இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. போத்திட்டு படுக்குற? உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டு படுத்திருக்க. என்னை எழுப்பாதம்மா. சரிப்பா, கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி தரேன், குடிச்சிட்டு பட. வேண்டாமா, பசியே எடுக்கல, நான் தூங்குறேன். சரிப்பா. அம்மா சொன்ன கேளுமா. அம்மா பிரச்சனை வேணாமா. அம்மா வாய மூடு. அம்மா வேணாமா. அம்மா 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 சொன்ன கேளுமா. அம்மா ஏதானா உன் பையன் செஞ்ச காரியத்தை பாரு. வடிவு திடீர்னு வந்து உன் புள்ள செஞ்ச காரியத்தை பாருன்னா எனக்கு என்ன தெரியும்? என் புள்ள அப்படி என்ன செஞ்சுட்டா? உன் மகன் என் பொண்ணு உதட்ட கடிச்சிட்டான். உன் பிள்ளைய கூப்பிட்டு கேளு, தெரியும். அன்பு, என்னப்பா இது? அவ உதட்ட கடிச்சிட்டான்னு சொல்றாங்க. செய்யறதும் செஞ்சுட்டு உடனே தெரியாத மாதிரி இங்க வந்து தூங்குறானா? என் புள்ள அப்படி செஞ்சிருக்க மாட்டான். அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் பொண்ணு உதட்டு பிடிச்சு கடிக்கிறதுக்கு காய்ச்சல்னு சொல்லி மாத்திரை போட்டு படுத்திருக்கான். இதெல்லாம் நடிப்பு. எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் பிள்ளை மேல பழி போட. எழுப்பு கேளு, உண்மையா பொய்யான்னு புரியும். அன்பு வேண்டாமா, தூங்குறவங்களை எழுப்பாதீங்க, தூங்கட்டும். என்ன மாட்டி விடுவான்னு பார்த்தா காட்டி கொடுக்காம சமாளிக்கிறா. நம்மளும் சமாளிச்சிட வேண்டியதுதான். இப்ப எதுக்குடி எழுப்ப வேணாம்னு சொல்ற? அம்மா அதான் ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றேன்ல, புரிச்சுக்கோமா. வாமா போலாம். உன் பொண்ணே ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா. சந்தேகம் இருந்தா என் பையனை எழுப்புறேன், நீயே கேளு. என்னம்மா, இவங்களாம் எதுக்கு வந்திருக்காங்க? இவங்க அவங்க பொண்ணோட உதட்ட பிடிச்சி நீ கடிச்சிட்டியான். அது என்னன்னு கேக்குறதுக்காக வந்திருக்காங்க. கடிச்சியா நீ? என்னங்க, உங்க உதட்ட நானா கடிச்சேன்? இல்ல, உங்க அம்மா என்ன தப்பா நினைக்கிறாங்க பாருங்க. சரி, யார் இந்த பொய்ய சொன்னது? இவதான் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னான். என்னடி என்ன மாட்டி விடுறியா? நீ தானே சொன்ன அவரு கடிச்சாருன்னு. அதத்தானே உங்க அம்மா கிட்ட சொன்ன. நான் எப்படி உங்ககிட்ட சொன்னேன்? என்னங்கடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? வடிவே நடக்காதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி என் மகனை அசிங்கப்படுத்துற. இப்படி பேசுற மகளையா போய் பொண்ணு கேட்க சொன்ன? அம்மாக்காரி இப்பவே இப்படி பேசுறா. இப்ப பொண்ணை கட்டின உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. உன் மகன் சரியான பொம்பளை பொறுக்கி. அவனுக்கா என் மகளை கொடுப்பேன்? விட்டுக்கவே மாட்டேன். அம்மா நீங்க வந்து தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க. வா போலாம். அம்மா, சொல்றல வா. அவங்க பேசினா பேசிட்டு போட்டும், நீ வாமா. சொன்னா கேட்க மாட்டியா? ஏமா இப்படி நீ பண்ற? வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு.